இந்த இதில் இது வந்து உடம்புல ஸ்டோர் பண்ணி வைக்காது. ஆனால் தேவையான விட்டமின் அது இல்லாமல் வாழ முடியாது. அதோட இந்த உண்ணும் உணவு இனிப்பு வகையான கொழுப்பு வகையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் எனர்ஜியாக மாற்றுறதுக்கு உதவுது. பல என்சைம்ஸில் ஈடுபட்டிருக்கு. அதனால் இந்த எமது உடம்பில் நல்ல நர்வஸ் சிஸ்டம் வேலை செய்கிறதுக்கு உதவுது. இந்த உயிர் அணுக்களில் இருக்கிற ஜீன்ஸ்லேயும் இது இந்த வேலைப்பாடு இருக்கின்றது. அதனால் விட்டமின் B7 பயோட்டின் முக்கியமான விட்டமின். எல்லோருக்கும் வணக்கம். இன்று இறைவன் தந்த புதிய நாள். இன்று வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 11ஆம் திகதி 2025 ஆண்டு 1519வது நாள் தியானத்தில் திகழ்ந்து நிற்கின்றோம். மனிதன் புன்னகையையும் மௌனத்தையும் கொண்டிருந்தாலே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்து போக முடியும். தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் பிரித்தானிய நேரம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10:30 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஏனைய நாடுகளில் இருந்து இணைபவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்றைய தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் யூரோப்பா, PMC தமிழ் தொலைக்காட்சி, யூடியூப் ஜெர்மன் தமிழ் தொலைக்காட்சி ஜெர்மனி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகிறது. இந்த அமைப்பினருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். இன்றைய நிகழ்ச்சி தியானம் 30 நிமிடங்கள். கனடாவில் இருந்து தகையாளர் ஆனந்தி பாலதாசன் அவர்கள் நடாத்துகிறார். பதாதைகள் இசையினை தகையாளர் சிவா மோகன் அவர்கள் செயற்படுத்துகிறார். இன்றைய பதிவினை கலாநிதி நடராஜா ஜெகநாதன் அவர்கள் செயற்படுத்துகிறார். சிறப்பு பேச்சாளராக கலாநிதி S. நவரத்னம் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து விட்டமின்களும் உடல் ஆரோக்கியமும் என்ற பேச்சினை முன்னெடுக்கின்றார். இன்றைய தியானத்தினை வழி நடத்த கனடாவில் இருந்து தகையாளர் ஆனந்தி பாலதாசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி ஜேம்ஸ் கிரேஷன் மாஸ்டர். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம், அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றி. இன்று வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 11ஆம் திகதி 2025 ஆண்டு. தியானம் என்பது நமக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கும் உன்னதமான நெறியாகும். நாம் வழக்கமாகவும் ஆழமாகவும் தியானம் செய்வதன் மூலம் எங்கள் ஆன்மாவை எங்களுடைய இருப்பின் அக ஆழ மையத்தில் உள்ள அமரத்துவ பேரின்பமய தெய்வீக உணர்நிலையை நாங்கள் விழித்தெழச் செய்யலாம்.
எமது மனத்தை அறியக்கூடிய ஒரு தவம் என்பதே தியானம். உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும், மூச்சு சீர்படும் போது மனம் வசப்படும். உடலும் மனமும் வசப்படும் போது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். இப்பொழுது தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படியாக கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை ஒரு இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். மூச்சே எமது குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் மூச்சின் மேல் கவனம் செலுத்துங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறைந்துவிடும். இப்பொழுது இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். தயவு செய்து அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாதீர்கள். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்காக 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இன்று இத்தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எமது தியான தளத்தின் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி. நான் இப்பொழுது இத்தளத்தை ஜேம்ஸ் கிரேஷன் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஆனந்தி பாலதாசன் அவர்கள். இறைவன் நிறைந்திருக்கும் இப்பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, உடல் அமைதி, நிறை அன்பு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜெர்மனி யூப் தமிழ் தொலைக்காட்சி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்று வளத்துடன் திகழ்க என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் நிறை அன்பு, நல்லிரக்கம், தூய அமைதி, உடல் அமைதி, ஒற்றுமை ஏற்படுவதற்கு வழிவகை செய்வோம். இன்று அழகாக தியானம் வழி நடத்தியமைக்காக தகையாளர் ஆனந்தி பாலதாசன் அவர்களுக்கும், இசை பதாதைகளை வழங்கியதற்காக தகையாளர் சிவா மோகன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை பதிவு செய்வதற்காக கலாநிதி நடா ராஜா ஜெகநாதன் அவர்களுக்கும் அனைவர் சார்பிலும் நன்றி கூறுகின்றோம். இன்றைய சிறப்பு பேச்சாளராக இங்கிலாந்தில் இருந்து கலாநிதி எஸ் நவரத்னம் அவர்கள் விட்டமின்களும் உடல் ஆரோக்கியமும் என்ற பதம் பற்றி பேசுவார். இவர் ஈழ ரத்தின துவீபமதில் வடக்கே கீரிமலை விழிசிட்டி என்னும் ஊரை புறப்படமாக கொண்டவர்.
மகாயான கல்லூரியில் கல்வி பயின்றவர். இங்கிலாந்திலே ஜாயிண்ட் பெயின் மூட்டுக்கள் நோவு பற்றி இங்கிலாந்தில் 40 ஆண்டுகள் உயர் ஆலோசனையாளராக பணிபுரிபவர். கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்திற்கு பல பணிகள் புரிந்தவர். சைவ சமூக அமைப்பின் தலைவராக பணியாற்றியவர். இசை ஆர்வம் கொண்ட இவர் இந்தியாவிலிருந்து சமூக நலனுக்காக கலைஞர்களை அழைத்து இசை நிகழ்வுகளை நடாத்தியவர். எமது உலக அமைதிக்கான எமது தியான குழுவில் பல தடவை உரையாற்றியிருக்கிறார். வைத்திய கலாநிதி எஸ். நவரத்னம் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர் பேசுவதற்கான இடம் வழங்கப்பட வேண்டும். தொனி இன்னும் இறக்கப்படவில்லை. எல்லோருக்கும் வணக்கம். பேசுறது கேக்குதா? கேக்குது பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று எல்லாம் வல்ல இறைவனது ஆதார விந்தங்களை பணிந்து எனது குருநாதர் யோகசாமி அவர்களுடைய பாதத்தையும் நினைவுகொண்டு இந்த சிற்றுரையை ஆற்ற வந்திருக்கின்றேன். இன்று நாம் அனைவரும் நமது உடல் நலம் பற்றி ஆலோசிக்கப் போகின்றோம். திருமூலர் சொல்லியிருக்கிறார், உடம்பினை இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள் உருபொருள் கண்டேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். இந்த உடம்பு ஒரு கோயில். அந்த கோவிலில் இருக்கிறது ஒரு ஆன்மா. அந்த ஆன்மா கடவுள் தன்மை உடையது. அந்த ஆன்மாவை பாதுகாக்கிறதுக்கு நாம் எமது உடம்பை பாதுகாக்க வேண்டும். அந்த முறையில் இன்று இந்த உடல் நலத்துக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பு செய்யும் விட்டமின்ஸ் என்ற பற்றி பேசப் போகின்றேன். ஆங்கிலத்திலே தான் இந்த ஸ்லைட் எல்லாம் இருக்கு என்றாலும் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் வாசிக்கலாம், அல்லது நான் தமிழிலே சிலர் சொல்லுவேன். விட்டமின்ஸ் என்றால் ஒரு விதமான கெமிக்கல் மொலிக்யூல். ஒரு சிறு அளவில் இந்த உடலில் இருக்கிற பல மாற்றங்களை கொண்டக்கூடியது. சில விட்டமின்ஸ் உடம்பால் செய்யக்கூட முடியாது. அதால் அவர்களை உட்கொள்ள வேண்டும். உட்கொள்வது உணவில் இருந்துதான் முக்கியமாக. சில விட்டமின்ஸ் சன்லைட்டால் வரலாம். ஆனால் இந்த விட்டமின்ஸ் போதாக்குறையாக இருந்தால் அதால் சில பாதிப்புகள் வரும். அதுக்காக நாங்கள் விட்டமின்ஸை குளிர்ச்சியாகவோ வேறு மாதிரி எடுக்க வேண்டும். இந்த விட்டமின்ஸில் என்ற விஷயம் மிகப்பெரியது. அதிலே விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே என்று பல விட்டமின்ஸ் உள்ளது. இன்று நான் விட்டமின் பியை பற்றி தான் பேச போகின்றேன். என்ற பியிலே 12 விதமான விட்டமின்ஸ் இருக்குது. இன்றைக்கு விட்டமின் பியை பற்றி பேச போகின்றேன். நீ பார்க்கலாம், இந்த விட்டமின் ஏபிசி எல்லாம் இருக்கு. என்றால் உங்களுக்கு தெரியும் தானே, இந்த பல விதமான விட்டமின்ஸ். அதில் நாங்கள் இன்றைக்கு பியை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு படம் போட்டிருக்கிறேன். இது பெரி என்ற நோய். அது விட்டமின் B1. படம் ஒன்றும் தெரியல மாஸ்டர். வந்திருக்கேன். ஷேர் பண்ண படம் இல்லை. பரவாயில்ல. ஷேரிங் பட்டனை தட்டிட்டு என்னத்த அந்த ஷேர் பட்டன் இருக்கு தானே ஸ்கிரீன்ல, ஷேர் ஸ்கிரீன், அதை கிளிக் பண்ணிட்டு
பரவாயில்லை. பெரிபெரி என்றால் அந்த விட்டமின் B1 டைமின் டெஃபிஷியன்சியால் வர்றது. அது பொல்லாத நோய். அதில் வந்து கால் வீக்கம், ஹார்ட் விலையினம், மசில் விலையினம், நர்வ் விலையினம் எல்லாம் வரும். அதனால அந்த விட்டமின் B1 முக்கியமான ஒரு விட்டமின். அது இன்னொரு பேர் தயமின். அது வந்து வாட்டர் சால்பிள் என்றபடியால் உடம்பில் நீண்ட காலத்துக்கு நிற்காது. கூட எடுத்தால் வெளியில் போகும் சலத்தில். ஆனால் இந்த விட்டமின் எல்லாம் இந்த உடம்பில் நாங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருட்களை சக்தியாக செல்லில் மாற்றுறதுக்கு உதவி பண்ணுது. எங்களோட செல்ஸில் சக்தி உண்டாகினால்தான் எங்களால் செயல்பட முடியும். அதோட பல இந்த விட்டமின் B1ன்றது இந்த நர்வஸ் சிஸ்டம், அதில் மூளை நரம்புகள் ஹெல்த்தியாக வச்சுக்க உதவு பண்ணுது. அதோட மூளையை நன்றாக பாதுகாத்து கொண்டிருக்கும். மற்றது மசில்ஸ் கன்ட்ராக்ஷனுக்கும் தேவை. அதனால் ஹார்ட் மசில்ஸுக்கும் விட்டமின் B1 குறைந்தால் விலையினம் பெறலாம். அப்போ இந்த B1 குறைவாக இருந்தால் நடக்கிற கஷ்டமாக இருக்கும், கை கால் சோர்வாக இருக்கும், மனதில் கன்ஃபியூஷன் இருக்கலாம், நோய் இருக்கலாம், பேசுகிற கஷ்டமாக இருக்கலாம், கண்ணிலே சில மாற்றங்கள் தெரியலாம், அந்த கை காலில் நடுக்கம் பெறலாம். அதை நான் சொன்னது தான் திரும்ப சொல்லியிருக்கு. விட்டமின் B1 டெஃபிஷியன்சி இதில் எங்கே இருந்து வருது என்றால், ஒரு மாம்சம் போக், செமன், ஹேமன், லிவர் மற்ற மாம்சம் சாப்பிட்றாக்களுக்கு பல விதமான ஓட்மீல், நட், ஓட் ரெண்டாத்தையும் தானே கோதுமை, நட்ஸு, மற்றது பல விதமாக ப்ரௌன் ரைஸ் தான் நாங்கள் வழக்கமாக B1க்கு தவிட்டில் B1 நிறைய இருக்குது. மற்றது பருப்பு, பீனட்ஸ், மற்றது பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸில் எல்லாம் B1 போட்டிருப்பார்கள் யூகேயில். அதனால் B1 குறைகிறதுக்கு சந்தர்ப்பம் குறைவு. அதுதான் B1 பற்றி. அடுத்தது B2, அதுக்கு இன்னொரு பேர் ரைபோஃப்ளேவின். இதுதான் முக்கியமான 2 உடலில் இருக்கிற செயல்பாடுகளுக்கு தேவையானது. அதோட இந்த சக்தியை கூட்டும், நோய் தடுப்பு சக்தியை பாதுகாக்கும், தலைமுடி, தோல் அதற்கு முக்கியம். இது வந்து நல்ல இரத்தம் அணுக்கள் உண்டாகிறதுக்கு உதவும். அதோட மூளை, குடல் எல்லாத்துக்கும் இந்த விட்டமின் முக்கியம். இது குறைவாக இருந்தால் தொண்டையில் இறப்பு, வாய் அதிகமாக மாதிரி வரும். இந்த கடைசி பக்கங்களில் வெடிப்பு வந்து புண் மாதிரி இருக்கும், நாக்கு நோகும், கண்ணில் அழுத்தம் பெறலாம், தோலில். மற்றது இது டெஃபிஷியன்சி இருக்கும் பொழுது நல்ல ரத்தம் குறைவாக இருக்கலாம். அதனால் இது ஒரு முக்கியமான விட்டமின். இது குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் அதிகமாக ஆக்களை சோதித்து பார்க்கும் பொழுது தெரியும். இல்லாட்டில் இரத்தத்தில் எவ்வளவு இருக்குன்னு சோதித்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கு
உள்ள வைத்தியம் நல்ல சாப்பாடு கொடுக்குறது, தவிடோட சோறு அப்படி மற்றும் டேப்லெட்ஸும் இருக்கு. அது ஆக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெயிலே அந்த ஊசியாலே மேய்த்தலாம். இந்த B2. அடுத்து நாங்கள் விட்டமின் B3க்கு போவோம். அதுக்கு இன்னொரு பேர் நயசினமைடு. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். நாங்களும் ஆராய்ச்சி செய்யும் பொழுது தான் அதை பற்றி அறிகிறோம். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விட்டமின். அந்த அந்த நாங்கள் அதை உண்ணும் பொழுது அது வந்து உடலில் போகும்பொழுது அது மாறுபடுது. அதில் 2 விதமான கெமிக்கல்ஸ் வருது. அடெனின் டைநியூக்ளியோடைடு, நிக்கோட்டினமைடு அடெனின் டைநியூக்ளியோடைடு என்று 2 விதமான முக்கியமான கெமிக்கல்ஸ் வருது. இது வந்து உடல்ல இருக்கிற உயிரணுக்களை ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ள உதவுகிறது. அதோட நாம் உண்ணும் உணவு சக்தியாக மாறுறதுக்கு உதவுது. இந்த உடம்புல கிட்டத்தட்ட 400 விதமான இடங்கள்ல இந்த விட்டமின் B3 உதவுது. அதோட கொலஸ்ட்ரால், உடம்புல இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் என்ற கெமிக்கல், அந்த கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதால ஹார்ட் டிசீஸையும் குறைக்கும் விட்டமின் B3. அது குறைவாக இருந்தால் என்ன நடக்கும்? மன உளைச்சல், மென்டல் ஹெல்த், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஹலூசினேஷன்ஸ் எல்லாம் பெறலாம். நாங்கள் மென்டல் ஹெல்த் பெற்றவர்கள் தெரியும். இது பொல்லாத வருத்தங்கள், சில இந்த கிட்சோஃப்ரினியா என்ற வருத்தத்துக்கும் இந்த நயசின் டெஃபிஷியன்சி உண்டாக்கலாம். அதோட இந்த நயசின் என்றது குறைஞ்சால் நமது ஞாபக சக்தி குறையலாம். அண்ட் டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் டிசீஸுக்கும் இந்த நயசின் குறைந்தால் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அதனால் இது மிக முக்கியமான ஒரு விட்டமின் B3. அதுக்கு இன்னொரு பேர் பெலாகிரான்னு சொல்றது. குறைவாக இருந்தால் சொன்னதான் மூளை தொந்தரவு அதெல்லாம் திரும்ப வரலாம். என்ன மாதிரி நாங்கள் அதை நிவர்த்தி பண்ணலாம்? ஒரு ஆளுக்கு 600 மில்லிகிராம்ஸ் நயசின் தேவை. ஆனால் கெப்பமாக இருக்கிற பொருட்களுக்கு கொஞ்சம் கூட 18. மற்றது பால் சுரக்கும் லாக்டேட்டிங் போட்டிருக்கு. பெண்களுக்கு இன்னும் கூட வேண்டும். அது கணக்கு எடுத்தால் தலையிடி சில உடம்புக்கு கூடாதும் வரலாம். அதனால அளவில் தான் எடுக்க வேண்டும். இப்போ இயற்கையாக எங்கெங்கே இருக்கு, எல்லா உணவுப் பொருளையும் இருக்காம். அதனால இது குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் குறைவு. ஆனால் சில பேர் இந்த உணவு உண்ண கஷ்டமாக இருக்கலாம், அல்லது உண்ணுற உணவு உள்ளுக்கு சமைக்காமல் அல்லது உடல் நோயால் உடம்பில் சேராமல் இருந்தால் இது குறைவாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் மீன், கோழி இறைச்சி,
அவக்காடோன்ற இது, மற்றது தானிய வகை, மஷ்ரூம்ஸ், இதில் எல்லாத்துலேயும் இந்த இயற்கையாகவே நயசின் இருக்கு. ஒரு முக்கியமான விட்டமின். அடுத்து நாங்கள் விட்டமின் B4க்கு போகிறோம். இது ஆரம்பத்தில் விட்டமின் என்று யோசிச்சார், ஆனால் உண்மையாக இதுக்கு பேர் அடினின். இது ஒரு விதமான ஒரு கெமிக்கல் நியூக்ளியர். இதனால தான் DNA, RNA என்ற முக்கியமான அணுக்கள், உயிரணுக்குள்ள உள்ள கெமிக்கல்ஸ் இருக்கு. DNA, RNA உங்களுக்கு தெரியும். அதான் இந்த உடம்புல சக்தியை உண்டாக்குறதுக்கு, செல்ஸுக்குள்ள வேலை செய்கிறது. விட்டமின் B4 வேணும். விட்டமின் B4 பற்றி பல தேவையில்லை என்றால் உடம்பிலேயே எங்களோட உடம்பே அதை தேவையான அளவுக்கு செய்து கொள்ளும். அடுத்து நாங்கள் விட்டமின் B5 போவோம். பேண்டோதெனிக் ஆசிட். இதுவும் ஒரு தண்ணியில் கரையிற ஒரு விட்டமின். அதனால் நாங்கள் எடுக்கும் பொழுது உடம்புல பல காலத்துக்கு இருக்காது. ஆனால் பல விதமான உணவு வகைகளே இருக்கு. எங்களோட உயிர் அணுக்கள்லையும் இருக்கு. எங்கள் உடம்புல தேவையான சக்தியை உண்டாக்கும் வேலைகளுக்கு முக்கியமானது. சக்தியை உண்டாக்குறது ஹோமோன்ஸ், சில ஹோமோன்ஸை கொண்டு வர்றது. மற்றது தோல், முடி, கை நகங்கள் வேலையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இந்த பேண்டோதெனிக் ஆசிட் வேணும். ஆனால் இது குறைபாடு குறைவு. ஏனென்றால் இது உண்ணும் உணவில் நிறைய இருக்கு. சில நேரம் சில பேர் அதிகமாக பிடிவாக பாதித்தால் அவர்களுக்கு இந்த B5 குறையலாம். கிட்னி டிசீஸ், சிறுநீர வருத்தம், மற்றது மன அழுத்தம் நிறைய இருக்கிறவங்களுக்கும் இந்த விட்டமின் B5 குறைவாக வரலாம். மற்றது வயதானவர்கள் உணவு நல்லா உண்ணாமலோ அது உணவு சமைக்காமலோ அதாக இருந்தாலும் வரலாம். சில பேருக்கு பிறப்பிலேயே ஒரு விட்டமின் B5 குறைவுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. மிக குறைவு. அது என்னென்று நிவர்த்தி பண்ணலாம். பேண்டோதெனிக் ஆசிட் 500 மில்லிகிராம் டெய்லி. NHSல ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஆனால் அதை விலைக்கு வாங்கலாம், தேவைக்காண்டி பாவிக்கலாம். விட்டமின் B6 பீரிடாக்சின் கேள்விப்பட்டிருக்கு. இது ஒரு தண்ணீர்களின் கரை விட்டமின். இது மிக முக்கியமான உடம்புல பல விதமான செயற்பாடுகளுக்கும் வேணும். அது சக்தியை உண்டாக்குறதுக்கும், நரம்புகள் நல்லா வேலை செய்கிறதுக்கும், நல்லிருத்தம் உண்டாக்குறதுக்கும் தேவை. அது 100க்கும் மேற்பட்ட என்சைம் ரியாக்ஷன்ஸில் உடம்புல வேலை செய்யுது. இதுவும் பல விதமான உணவு வகைகளில் இருக்குது. அதோட இந்த சீரியல்ஸ்ல எல்லாம் போட்டிருப்பாங்க தேவை. அப்படி இது குறைந்தால் என்ன நடக்கலாம்? தோல் வியாதி, டெர்மடைட்டிஸ், ஸ்கின் வருத்தம், கை கால் உரைப்பு வரலாம், நாக்கில் புண் வரலாம், வாயில 2 பக்கத்துலேயும் புண் வரலாம். அதோட சில நேரம் மூளை பாதிப்பு கன்ஃபியூஷன் சில நேரம் வலிப்பும் வரலாம்.
அத்துடன் நல்லிரத்த குறைவு வரலாம். அதனால இது ஒரு முக்கியமான விட்டமின் B6. என்னென்று கண்டுபிடிக்கிறது இப்படியான சில சோதித்து கண்டுவிடலாம். அதோட அதை கொடுக்கும் பொழுது இந்த இருக்கிற வியாதிகள் குறையலாம். ஆனால் இரத்தத்தில் குறைவாக இருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. B6 குறைவாக இருந்தால் நல்ல சாப்பாடு, அதோட டேப்லெட்ஸும் கொடுக்கலாம். ஆனால் தேவைக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. 1.5-2 மில்லிகிராம் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு வேணும். அது குறைவாக இருக்கும் பொழுது இந்த நடக்க எல்லாம் கஷ்டமாக இருக்கலாம் அவர்களுக்கு. அடுத்த நாங்கள் B7, அதுக்கு பேர் இன்னொரு பேர் பயோட்டின். இது முக்கியமான ஒரு விட்டமின். அந்த உணவை சக்தியாக மாற்றுறது உதவுது. அதோட தோல், நகங்கள், முடி, தலைமுடி இதற்கெல்லாம் முக்கியமானது. இந்த இதில் உடம்புல ஸ்டோர் பண்ணி வைக்காது. ஆனால் தேவையான விட்டமின், அது இல்லாமல் வாழ முடியாது. அதோட இந்த உண்ணும் உணவு இனிப்பு வகையான, கொழுப்பு வகையான புரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் எனர்ஜியாக மாற்றுறதுக்கு உதவுது. பல என்சைம்ஸில் ஈடுபட்டிருக்கு. அதனால் இந்த எமது உடம்பில் நல்ல நர்வஸ் சிஸ்டம் வேலை செய்கிறதுக்கு உதவுது. இந்த உயிர் அணுக்களில் இருக்கிற ஜீன்ஸ்லேயும் இது இந்த வேலைப்பாடு இருக்கின்றது. அதனால் விட்டமின் B7 பயோட்டின் முக்கியமான விட்டமின். ஒரு ஆளுக்கு அவ்வளவு வேணும், பல விதமாக கூறுகிறார்கள். கிட்டத்தட்ட மைக்ரோகிராம்ஸ் சொல்கிறது. ஒரு கிராமில் 1000 5, சின்ன குழந்தைகளுக்கு 5, வளர்கிற பிள்ளைகளுக்கு 6, அப்படி பால் சுரக்கும் பெண்களுக்கு 35 மைக்ரோகிராம் தேவை. இந்த பயோட்டின் என்னென்ன சாப்பாட்டில் இருக்கின்றால் லிவர், எக், சமன், ஓக். ஆனால் அது சாப்பிடாத மரக்கறி இல்லை, நட்ஸ், சீட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கு. மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸில் தேவையான இருக்கு. மல்டிவிட்டமின் எடுத்தால் இந்த கெப்ப இருக்கிற பொருட்களுக்கு விட்டமின்ஸ் கொடுப்பார்கள். அதில் இந்த இதுவும் இருக்கு. மற்றது இந்த பயோட்டின்ன்ற சாப்பாட்டிலேருந்து எடுக்கிறா நல்லது, டேப்லெட்ஸ்லும் பார்க்க. ஆனால் விட்டமின் B காம்ப்ளெக்ஸ் இருக்கிற பயோட்டின் சேஃப். அதனால் இந்த பயோட்டினை B காம்ப்ளெக்ஸ் டேப்லெட், மல்டிவிட்டமின் எல்லாம் எடுக்கலாம். அதோட இந்த B சப்ளிமெண்ட் எடுக்கும் பொழுது தைராய்டு டெஸ்ட்டை செய்தால் அதில் சில சொல்கிறது விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோட ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஹார்ட் அட்டாக் செய்யும்போதும் இந்த பயோட்டின் எடுக்கிறவைக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதனால் டாக்டர்ஸுக்கு அதை சொல்ல வேணும் ஹார்ட் அட்டாக் செக் பண்ணும்போது. அடுத்து நாங்கள் விட்டமின் B8 போகிறோம், இனோசிட்டால். இது ஒரு விட்டமின் அல்ல, ஆனால் இது ஒரு சுகர், சீனித்தன்மை போன்ற ஒரு பொருள். அது மிக முக்கியம். அதோட
தலைமுடி வர்றதுக்கு முக்கியமானது. இது வந்து எங்களோட உடம்பே இதை தயாரித்துக் கொள்ளும். அதோட உணர்ச்சி நரம்புகள் மற்ற இன்சுலின் சிக்னலிங் அதற்கெல்லாம் உடம்புல தேவை வருது. அதிகமான உணவுகள் இருக்கு. ஃப்ரூட்ஸ், பீட்ஸ், கிரெயின்ஸ். Yeah. சில நேரம் இந்த சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தால் பெண்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அது வந்து சில பேருக்கு தெரியலாம். அவர்களுக்கு கர்ப்பம் தெரிக்க கஷ்டமாக இருக்கும். அந்த ஓவரி சிஸ்ட் ஃபார்ம் பண்ணி அதால் சில ஆண்மை தன்மை வரலாம். அதுக்கு இந்த இனோசிட்டோல் கொடுத்தால் குறைவாக இருக்கும் என்று அறிகிறோம். அடுத்து நாங்கள் விட்டமின் B9 போலேட் போலிக் ஆசிட் என்று சொல்றது. இதுவும் பலவிதமான உணவுப் பொருளில் இருக்கு. அதோட இந்த பிளட் செல்ஸ் நல்லா வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான விட்டமின். அதோட B12 விட்டமின் சியோட சேர்ந்து புது புரோட்டீன்ஸ் உண்டாகிறதுக்கு உதவுது. அதோட DNA அந்த உடம்புல செல்ஸில் உள்ள பில்டிங் பிளாக்குக்கு வந்து ஜெனட்டிக் கோடிங் செய்கிறதுக்கு இந்த B9 போலிக் ஆசிட் முக்கியம். இது குறைவாக இருந்தால் கலப்பு இருக்கலாம், மூச்சு திணறலாம், நாக்கில் புண் மாறி வரலாம், வயிற்றால் கொஞ்சம் கூட போகலாம். சாப்பிடும் பொழுது உணவை ருசிக்க முடியாமல் வரலாம், மனச்சோர்வு வரலாம், வெயிட் குறையலாம். அதோட கர்ப்பிணி பெண்கள் இந்த போலேட் குறைவாக இருந்தால் குழந்தைகள் வலது குறைஞ்ச குழந்தைகள் கோட் பின்னால் இருக்கிற ஸ்பைனல் கோடில் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு போலிக் ஆசிட் கூட கொடுப்பார்கள். என்னென்று இதை கண்டுபிடிக்கிறது, அவைக்கு நல்ல இரத்தம் குறைவாக இருக்கலாம். அந்த இரத்தம் சோதிக்கும் பொழுது அந்த அணுக்கள் பெருசாக இருக்கும். அப்போ வந்து டெஸ்ட் பண்ணினால் அதில் குறைவாக இருக்கலாம். இருக்குல்ல, இப்போ இது குறைவாக இருந்தால் அதிகமாக கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்க கூடும். ஒரு நாளைக்கு 5 மில்லிகிராம். ஆனால் உணவு அப்சார்ப் பண்ணுற குறைவா அப்படி இருந்தால் 15 மில்லிகிராம் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு. அதுதான் போலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி, விட்டமின் B9. அடுத்த விட்டமின் B10. இதுக்கு இன்னொரு பேர் பராமினோ பென்சோயிக் ஆசிட். இதுவும் உடம்புல இருக்கு, அதிகமான சாப்பாட்டு உணவுல இருக்கு.
முட்டை, பால், உம், தானியங்கள், மீட் எல்லாத்தையும் இருக்கு. அது வந்து ஒரு போலிக் ஆசிட் ஒரு மொலிக்யூலுக்கு இதுவும் இருக்கு. அதோட இந்த தோலை இந்த சன்ரைஸ் அல்ட்ராவயலட் லைட் படும்போது பாதுகாக்கும் இந்த விட்டமின். ஒரு காலத்தில் தோலில் வெள்ளத்தோல் இருக்கிற இந்த மெலனின் குறைஞ்ச விட்டிலைகோ அதுக்கு இதை கொடுத்து ட்ரீட் பண்ண பார்த்துருக்கிறார்கள் சிலரிடமா தோல் வருத்தங்களுக்கு. ஆனால் இந்த உடம்புல எங்களோட வயிற்றுக்குள்ளேயோ அங்கும் உடலுக்குள்ள மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளர்றது உதவுது. மற்ற சில பேருக்கு இந்த வயிற்றை சாப்பிட்டா உடனே வயிற்றால போடுறது சொல்கிற இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ன்ற ஒரு நோய், அதுக்கு இந்த விட்டமின் உதவும். அதோட இது நல்லா எடுத்தால் அலர்ஜி குறைவாக இருக்கும். அதோட தோலில் சுருக்கங்கள், வயது பெருக்கு வர்ற தோலில் மாற்றங்களை குறைக்கும் இந்த பீட்டன் இருக்குது. நிறைய பச்சையில் வெஜிடபிள்ஸில் இருக்குது, தானியங்களில் இருக்குது, மஷ்ரூம்ஸில் இருக்குது, இந்த பயிறு மற்றது கடலை வகை முளைக்கும் பொழுது இருக்கிற அதில் இருக்குது, முட்டையில் இருக்குது. அதனால் அதிகமாக இது வெளியிலேருந்து கொடுக்க தேவையில்லை. இந்த இப்படியான நல்ல உணவுகளை சாப்பிட்டால் வெளியிலேருந்து எடுக்க தேவையில்லை. அடுத்தது விட்டமின் B11 சலிசிக் ஆசிட். இதுவும் ஒரு முக்கியமான கெமிக்கல். நம்முடைய உடம்பிலேயே நாங்கள் அதை உற்பத்தி செய்கிறோம். இதை வந்து விட்டமின் என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏனென்றால் உடம்பு வளர்ச்சிக்கோ அல்லது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கோ இது முக்கியம் இல்லை என்றாலும் இதை விட்டமின் B11 என்று கூறுவார்கள். அடுத்தது முக்கியமானது விட்டமின் B12. இது ஒரு மிக முக்கியமான விட்டமின். இது வந்து பலவிதமான உணவுகளில் இருக்குது. போக், lamb, chicken, turkey, fish, tuna, salmon, cod, shellfish, egg. ஆனால் மாம்சம் சாப்பாடு வச்சு பால், தயிர், யோகட், சீஸ் மற்ற பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் போட்டு வைக்கிறார்கள். அதனால் அதிகமாக இந்த விட்டமின் வயிற்றில் புண்ணு இருக்கிறவைக்கு, கெஸ்ட்ரைட்டிஸ் உள்ளவைக்கு, மற்றது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் என்று சொல்லி வயிற்றுக்குள்ளே இருந்து மேலே ஆசிட் வந்து போகிறது, மற்றது ஆஸ்ட்ரோபிக் கெஸ்ட்ரைட்டிஸ் அப்படியான வருத்தங்கள் இருந்தால் பீப்பிள் உடம்புல அப்சார்ப்ஷன் குறைவாக இருக்கும் சாப்பாட்டில் இருந்து. குறைஞ்சா என்ன நடக்கும்? பற்றி கலப்பு இருக்கும், தோலில் ஒரு கலர் குறைவாக இருக்கும், வன்மையாக இருக்கும், வாயில் புண் வரலாம், நரம்புகள் பேலன்ஸ் நடக்கும் பொழுது பேலன்ஸ் குறைவாக இருக்கலாம், மூளைஇந்த ஆக்ஷன்ஸ் குறைவாக இருக்கலாம், தோல் மற்ற உடல் கான்ஸ்டிபேஷன், டயரியா ரெண்டும் B12 டெஃபிஷியன்சியால் வரலாம். இப்போ என்ன மாதிரி அதை ட்ரீட் பண்ணுறது? சப்ளிமெண்டேஷன், டேப்லெட்ஸும் கொடுக்கலாம், ஊசியும் கொடுக்கலாம். அனிமல் ப்ராடக்ட்ஸ் நிறைய சாப்பிட்றவை, பால் குடித்தால் B12 டெஃபிஷியன்சி குறைவும். ஆல்கோஹாலை அவாய்ட் பண்ணுவாங்க. ஆல்கோஹால்
கொடுக்கறதாலையும் ஸ்மோக்கிங்காலையும் இந்த விட்டமின் B12 உடம்பில் குறைவாக இருக்கலாம். 24 மைக்ரோகிராம்ஸ் நாளைக்கு வேணும். ஆனால் சில பேருக்கு 1000 மைக்ரோகிராம்ஸ் இன்ஜெக்ஷனால் கொடுக்க வேண்டி வரலாம். என்ற கடுமையான உள்ளது தான் B12 டெஃபிஷியன்சி. கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சப்அக்யூட் degeneration of the cord டெஃபிஷியன்சியில் வரலாம். பேலன்ஸ் இருக்கலாம், உணர்ச்சி உறவாக இருக்கலாம், அதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். இதெல்லாம் விட்டமின் பி அது மூன்றில் இல்லை, இல்லை. அதனால் கன்க்ளூஷன் இந்த மாதிரி திருமந்திரம் உடம்பை நாங்கள் பாதுகாக்கணும் என்ற அந்த உயிரை வச்சிருக்கவும் கோவில் அந்த விதத்தில் உடம்புக்கு தேவையானதை நாங்கள் செய்ய வேணும். அதில் நாங்கள் அளவான உணவு, இனிப்புத்தன்மை, புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அளவாக உண்ண வேணும். நிறைய தண்ணீர் குடிக்கணும். அதோட தண்ணீர் என்றால் தண்ணீர் இல்லை, தண்ணீரோடு சேர்ந்த ட்ரிங்க்ஸ் இருக்கலாம். ஆல்கோஹாலை தவிர்த்து இவர்கள் இந்த உஷ்ணமான காலத்தில் இங்கிலாந்தில் இப்போது நிறைய தண்ணி குடிக்க வேணும். அத்துடன் எக்ஸசைஸ் உடம்பு கொடுக்க வேணும். நித்திரை ஒரு மனிதர் குறைந்தது 6 மணி நேரம் நல்ல நித்திரை கொள்ளணும். அதோட மெடிடேஷன் செய்கிறதால அது உடம்பு ஆரோக்கியம் கூறிக்கொண்டு இவ்வளவு நேரமும் இருந்து இதை கேட்ட உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். வணக்கம். அழகான உரை ஐயா. உடல் ஊட்டச்சத்து சத்து விட்டமின் பி பற்றி அழகாக எடுத்துரைத்திருந்தீர்கள். எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்ற அதே வேளையில் உங்களை வாழ்த்தி 30 செகண்டுகள் கரவொலி செய்வோம். நன்றி. இந்த தளம் உங்களுடையது. சற்று நேரம் அதிகமாகிவிட்டாலும் கேள்வி நேரத்தை கவனியுங்கள். நீங்கள் பேசுவது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குத்தான். எல்லோரும் மற்றவர்களும் கதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொருவரும் பேசுங்கள். முதலாவதாக கான் குகணேசன் ஐயா பேசுங்கள். நன்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, நான் உங்களது பேச்சை வாழ்த்தி உங்களை வணங்குகின்றேன். மிகவும் சிறப்பான பேச்சு. நான் நேரத்தின் அருமை கருதி நேரடியாகவே கேள்விக்கு போகிறேன் ஐயா. எனக்கு ஜிபி விட்டமின் பி கம்பவுண்ட், ஸ்ட்ராங் டேப்லெட்ஸ், ஃபுட் சப்ளிமெண்ட் அவ்வளவுதான் இருக்கு. அதுல நீங்கள் எண்ணுறீங்களா அதுல எல்லா விட்டமின்ஸும் இருக்கு, எல்லா பி விட்டமின்ஸும் இருக்குமா, இல்லாட்டி தனித்தனியா வேண்டுமான்தான் கேள்வி. அது நீங்கள் கூறியபடி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்ல இந்த 12 விட்டமின்ஸும் தேவையான அளவுக்கு இருக்கும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு குடிசை போட்டா போதும். ஓகே, இதுல இருக்கு விட்டமின் பி கம்பவுண்ட், ஸ்ட்ராங் டேப்லெட்ஸ், ஃபுட் சப்ளிமெண்ட். அப்ப நான் தனித்தனியா வேற ஒன்றும் வேண்ட தேவையில்லை பி இல்லையா? அதான் சொல்றேன். ஒன்று இது போதும். இது போதும். மற்றது ஐயா, அந்த கண்ணில நீங்கள் கண்ணை இந்த இதை பற்றி சொன்னீங்கள். அந்த கண்ணுக்கு தேவையான ஒரு விட்டமின் பில அந்த கண்ணில இந்த ட்விச்சிங் வாரத்துக்கு விட்டமின் பி டெஃபிஷியன்சியா காரணம்? ட்விச்சி ஐஸ் இல்லை. இது இந்த கண்ணை இயக்குற நரம்பு உள்ளுக்கு
ஓகே. நரம்பு பாதிக்கிறபடியா அந்த நிஸ்டாக்மஸ் சொல்றது கண்மொழி அங்கெல்லாம் போகும் சில பேருக்கு அந்த விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தா. இது வந்து நீங்க சொல்ற கண் கூசுற அது வேற. ட்விச்சிங், ட்விச். Twitching. அப்ப அதுக்கும் விட்டமின் டெஃபிஷியன்சிக்கும் ஒரு தொடரும் இல்லையா? இல்லைன்னு தான் நான் நம்புறேன். நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி. ஐயா. தொடர்ந்து பொன்னையா ஜெகதீஸ்வரன் ஐயா பேசுங்கள். களம் திறக்கப்படவில்லை. ஐயா, நீங்கள் பேசுவது கேட்கவில்லை. நீங்கள் தளத்தை திறக்க வேண்டும். அது அம்மா அவர்கள் பேசுங்கள். நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. நவரத்ன மாஸ்டர் ஐயா வணக்கம். நல்ல அறிவான நல்ல பிரயோசனமான ஒரு விடயத்தை நாங்கள் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம். விட்டமின் பி என்றால் அது மட்டும்தான் தெரிந்திருந்தது. அதுல எவ்வளவு இத்தனை விசேஷங்கள் இருக்கிறது, அதன் குறைபாடு, அதுல கூடினால் என்ன நடக்கும், குறைந்தால் என்ன நடக்கும், எல்லாம் விளக்கமாக சொல்லி அதை நிவர்த்தி செய்ய என்ன பாவிக்க வேண்டும், எல்லாம் விவரமாக இன்றைக்கு எங்களுக்கு அறிய தந்ததுக்கு மிக்க நன்றி. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. நான் எனக்கு தெரியாமல் எனக்கு நகத்துல பிரச்சனை இருக்கு, நகம் முறிகிறது, நகத்துல பிரச்சனை இருக்கிறது, முடி கொட்டுறது. அதுக்காக நான் பயோட்டின் எடுத்திருக்கிறேன். எனக்கு அது தெரியாது, விட்டமின் எத்தனையாவது விட்டமின் என்னன்னு தெரியாது. விட்டமின் B7 என்றதை நான் இப்பதான் அறிந்தேன். ஆனா வாய்ப்புண்ணுக்கு நீங்கள் விட்டமின் B2, B6, B12 சொல்லி இருந்தீங்க. இதே எப்படி எடுக்க வேணும்? என்ன எனக்கு நான் நினைச்சேன் அது ஜெனட்டிக்கா வருதாக்க நினைச்சேன். பிள்ளைகளுக்கும் இருக்கு, தாப்பனுக்கும் இருக்கு இந்த வாயில புண் வாரது. அதற்கு நீங்க எந்த விட்டமினை நாங்க கூடுதலாக எடுக்க வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நன்றியா இருக்கும். நன்றி. பி காம்ப்ளெக்ஸில் தேவையான அளவு விட்டமின் பி எல்லாம் இருக்கு. பி காம்ப்ளெக்ஸ் எடுத்து ஒரு மாறாட்டில் திரும்ப டாக்டரை தான் பார்க்கணும். நார்மலா பி காம்ப்ளெக்ஸ் எடுத்தா சரி. நன்றி நன்றி, மிக்க நன்றி. மிகவும் நன்றி. அடுத்ததாக பஞ்சாட்சரம் ஐயாவும் அதற்கு அடுத்ததாக ஆனந்தி பாலதாசன் அம்மா தயாராக இருங்கள். பஞ்சாட்சரம் ஐயா பேசுங்கள். ஓகே, இப்பொழுது ஆல்ரைட். எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் நவரத்னம் ஐயா அவர்கள் அருமையான பேச்சு. மேலும் நான் சொல்ல தேவையில்லை. 2 விடயங்கள் கேள்வி கேட்க விரும்புகின்றேன். இந்த B12 இல ஒரு நாளைக்கு மேக்சிமம் 1.2 மில்லிகிராம் எடுக்க வேணுமா, இல்லாட்டி அதை விட 2 டேப்லெட் அப்படி எடுக்கலாமா? ஒரு ஆளுக்கு கை நடுங்குதுன்னு வைப்போம். அப்போ இந்த B12 முக்கியம்னு சொன்னார்கள். அதுக்கு எத்தனை மில்லிகிராம்ன்றதை சொல்ல முடியுமா? அது வந்து கூட எடுத்தாலும் அது நட்டம் இல்லை. எடுக்கலாம். 1.2 மில்லிகிராமோட நிக்கிறது நல்லது. ஒரு டேப்லெட் 1.2 வேணும். அது போதும். நட்டங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் B12 குறைவுன்னு சொல்லி இரத்தத்தில் சோதிச்சு பார்த்து அதுக்கு சப்ளிமெண்டேஷன் எடுக்கலாம். அப்போ ஓகே. மற்றது மற்ற கொஸ்டின் ஐயா, இந்த ஒமேகா 3ல EPA 360 மில்லிகிராம், DHA 240 மில்லிகிராம் இருக்கு. அந்த DHA அவ்வளவு நல்லது இல்லையென்று சில டாக்டர்ஸ் இந்த இதில் தான் கூறியிருக்கணும். DHA குறைய இருக்கணும்ண்டு. ஆனால் அங்கே கெமிஸ்ட் சொல்றார் DHA தான் பெயினை ரிலீவ் பண்ணுதுன்னு சொல்லினோம். அதாலே என்ன இருக்கும் ஐயா? நாங்கள் இன்றைக்கு விட்டமின் டியை பற்றி பேச இல்லை.
ஓ ஓ ஓ பி வராது. ஆனால் ஒமேகா 3 ஓ வழக்கமாக ஒரு அளவில் எடுக்கலாம். ஓ அப்ப அந்த டிஹெச்ஏ குறைய வேண்டணுமோ, குறைஞ்ச லெவல்ல வேண்டணுமோ? அதை நாங்கள் அடுத்த முறை விட்டமின் பற்றி மிச்ச அதை விட்டமின் பற்றி கதைப்போம். That's right. சொல்றோம் ஐயா. நன்றி. வெரி குட். நன்றி ஐயா. அடுத்த முறையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக ஆனந்தி பாலதாசன் அவர்கள் பேசுங்கள். நன்றி ஜேம்ஸ் கிரேஷன் மாஸ்டர். டாக்டர் நவரத்னம் மாஸ்டர், மிகவும் அருமையான டாபிக், நல்ல வடிவாக விளக்கம் படுத்தினீர்கள். இப்போ வெஜிடேரியன் சொல்கிறேன், வெஜிடேரியன் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் ஒன்ஸ் அ டே எடுத்தால் காணுமா? ஆணும் அதுதான் நான் எனக்கும் இல்லாமல் வெஜிடேரியன் அப்படியே கூட இல்லாமல் பி காம்ப்ளெக்ஸ் அதில் குறைவு, இந்த தலைமை கொட்டுன்ற எல்லாம் கூட இப்போ. அப்போ பி காம்ப்ளெக்ஸ் ஒன்று எடுத்தால் காணுமா என்ன? ஆணும் நல்ல உணவு. நாங்கள் நட்ஸ் மற்றது லெக்யூம்ஸ், சீரியல்ஸ், மல்டிகிரெயின் அதுகள், மஷ்ரூம் நல்லவன் சொல்கிறோம் என்ன, மஷ்ரூம், ஸ்பினாச், பால் நல்லது. நன்றி ஐயா, மிகவும் அருமையான பேச்சு, மிகவும் அருமையான பிரயோசனமான பேச்சு. நன்றி. நன்றி அம்மா. தொடர்ந்து சாந்தினி பரமேஸ்வரன் அம்மா பேசுங்கள். அதைத் தொடர்ந்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா, சாந்தினி ஞானசேகரம் அம்மா தயாராகுங்கள். சாந்தினி பரமேஸ்வரன் அம்மா பேசுங்கள். இப்ப அன்மியூட் பண்ண கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டது. எல்லோருக்கும் வணக்கம். வழக்கம் போல டாக்டர் நவரத்னம், உங்களோட ஸ்பீச் மிக்க நல்ல அழகாக இருந்தது, அருமையாக இருந்தது. நீங்க ரீசர்ச் பண்ணி தேங்க் காட், நான் எப்பவும் சொல்றது விட்டமின் பில 12ஓட முடியுது, நம்பர் 13க்கு அன்லாக்கி நம்பர் விட்டமின் B13 இல்லை என்று சொல்லிக்கொண்டு அந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எடுக்க மல்டி விட்டமின்ஸும் சேர்ந்து எடுக்கலாமா? என்றா சில ஆட்களுக்கு மல்டி விட்டமின்ஸும் இல்ல, விட்டமின் பியும் இருக்குது. அதோட விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எடுத்து எனக்கு சிலருக்கு பிளட் டெஸ்ட்ல கூட ஹை விட்டமின் பி என்று ஸ்டாப் பண்ண சொன்னது. சோ அது ஓவர் கூடுதலா எடுத்தாலும் அதுல தீமைகள் வரும் என்று தான் நான் சொல்றேன். அப்ப மல்டி விட்டமின் அப்ப நான் ஒரு நாளை கொண்டு எடுத்தால் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸா இன்னொரு நாள் எடுப்பேன். கூடுதலாக எடுக்கிறதுலேயும் கரைச்சல்கள் இருக்கிறதா என்றதுதான் உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். வந்து இந்த டேப்லெட்ஸ் கெமிஸ்ட்ரியில் வாங்குற டேப்லெட்ஸில் மிக குறைந்த அளவில் தான் இந்த விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கும். மல்டி விட்டமினில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸில் இல்லாத சில விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் மல்டி விட்டமின் எடுத்தால் பி காம்ப்ளெக்ஸும் எடுத்தால் கூடி போகாது என்றால் நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் கூறியபடி ஒரு நாளைக்கு மல்டி விட்டமினை எடுத்துக்கொண்டு 2 நாளைக்கு விட்டமின் பி எடுப்போம். மிக்க நன்றி டாக்டர் நவரத்னம், வெரி வெல் ரிசர்ச்ட் அண்ட் பிரசன்டட். மிக்க நன்றி. மிகவும் நன்றி அம்மா. தொடர்ந்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா, அதனைத் தொடர்ந்து சிவாந்தினி ஞானசேகரன் அம்மா. பவானி விக்னேஸ்வரன் அம்மா பேசுங்கள். பேசுங்களம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் நவரத்னம் ஐயா அவர்கள் நல்லொரு அருமையான பேச்சு தந்தார். எனக்கு இந்த சில விட்டமின்ஸ் இருக்கிறதுன்றதா தெரியாது. நான் B12ம் 6ம் அதோட அந்த இடையில ஒவ்வொரு நம்பருக்கும் இருக்கிறன்றதை எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். அதை வடிவாக விளங்கப்படுத்தி ஒவ்வொரு வருத்தத்துக்கும் அதை என்னென்னத்துக்கு பாவிக்கிறேன்னு சொன்னால் மிகவும் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் ஐயா. நீங்கள் அடுத்த முறையும் வந்து மற்றொரு விட்டமின்
அதாவது வேறு ஒரு ஒரு விட்டமினை சொல்லுமாறு வேண்டிக் கொண்டு A B அதெல்லாம் A இருக்குது அதெல்லாம் சொல்லுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நான். வணக்கம். நன்றி அம்மா. தொடர்ந்து சிவநந்தி ஞானசேகரம் அம்மா பேசுங்கள். பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சிவானந்தி கணேசராயன். வணக்கம் டாக்டர். மிகவும் அருமையான சிறப்பான தகவல் தந்திருக்கிறீங்க. மிகவும் அருமை. எளிமையாக எல்லோருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி எல்லா விட்டமின்ஸையும் 1 to 12 வடிவா சொன்னீங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும் டாக்டர். இந்த B12 பற்றி தான் எனக்கு ஒரு கொஞ்சம் விளக்கம் தேவையா இருக்கு. B12 முக்கியமாக என்னத்துக்கு தேவைப்படுது? முக்கியமாக உணர்ச்சி நரம்புகளுக்கு மிக முக்கியம். அத்துடன் ரெட் செல்ஸ் நமது இரத்தத்தில் இருக்கிற சிவப்பு அணுகளுக்கு முக்கியம். ரெண்டும் தான் முக்கியமான விஷயம். நரம்புகள். அப்ப டாக்டர் விட்டமின் B12 ரெட் செல்ஸுக்கு கட்டாயம் வேணும் என்று சொல்லும் போது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஆக்களுக்கு அது பாதிப்பு வராது. அப்ப நான் வெஜ் ஆக்கள் மீட்டை சாப்பிடுவேன், ரெட் மீட். அப்ப வெஜிடேரியன்ஸ் பீப்புள் சாப்பிடும்போது அந்த ரெண்டும் எப்படி அது பயன் பெறும்? நான் சொன்னேனே, பால் பல விதமான தாவர உணர்வுகள்ல இருக்கு விட்டமின் B12. பால் நிறைய இருக்கு. பால் குடிக்கிறது நல்லது. வெஜிடேரியன்ஸ் பால் தயிர். மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. வெரி நைஸ் சார். நன்றி அம்மா. தொடர்ந்து பாபு சண்முகநாதன் ஐயா பேசுங்கள். யோகா மாஸ்டர், அமைதியான முறையில் இன்று தியானம் நடைபெற்றது. அழகான முறையில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு போகிறீர்கள் ஜேம்ஸ் மாஸ்டர், மிக்க நன்றி. இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். 12 திருமுறைகள், 12 விட்டமின்கள் அழகாக எடுத்து கூறியிருந்தார் என்று டாக்டர். அதை கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷம். என்றால் ஒவ்வொரு விட்டமின் கூறும் பொழுது அதற்குரிய அளவு, அதற்கு அது எங்கு காணப்படுகின்றது என்பதெல்லாம் சுருக்கமாக ஒன்றாக கூறிக்கொண்டு சொன்னார். மிகவும் நன்றி. இதுல எனக்கு இன்றைக்கு தான் தெரிஞ்சது இந்த 12 விட்டமின்களையும் சில விட்டமின்களை நீங்கள் கூறிக்கொண்டு போடும்பொழுது கூறினீர்கள் அவைகள் விட்டமின்கள் என்று எடுக்க முடியாது என்று. அதாவது உதாரணமாக அந்த B4, B5, B10, B11 என்று நினைக்கின்றேன் நீங்கள் கூறியபடி. ஆனால் நீங்கள் கூறினீர்கள், அதுக்கு பேரும் கொடுத்து கூறினீர்கள். இப்போ எனசிட்டோல், ஃபோலேட் இருக்கிறது ஏற்கனவே. அதில் சிலதுகள் விட்டமின் என்று எடுக்க முடியாத மாதிரி கூறினீர்கள். நான் விளங்கி கொண்ட சரியா நாமையா அதாவது பிள்ளையா? சில இந்த 12ஐயும் நாங்கள் முழுக்க எல்லாம் விட்டமின் என்று எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது ஏன் விட்டமின் இல்லை என்றால் உடம்புல அது இல்லாமலும் உடம்பு செயற்படும் என்றபடி. நன்றி 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 நன்றி, மிக நன்றி. அருமையாக இருந்தது. நீங்கள் மீண்டும் அடுத்த தொடர்ச்சியாக மற்ற விட்டமின்களை பற்றியும் கதைத்து எங்களுக்கு அறிவூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாட்டு வேணும் எங்களுக்கு சொல்லி பாட்டுல மற்ற விட்டமின்ஸை பற்றி பேச ஆயத்தமாக இருப்பேன். நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி. அடுத்ததாக சிவா மோகன் அம்மா பேசுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவரத்னம் ஐயா, மிக அருமையான பேச்சு. எனக்கு கேள்விகள் இல்லை, நீங்க தெளிவாக விளங்கப்படுத்தியிருந்தீங்க. நிறைய பேர் அந்த கேள்விகள் மூலம் அவையிலிருந்து நான் அந்த ஆன்சர் எல்லாம் எடுத்துட்டேன். நல்ல அருமையான விஷயம். மீண்டும் நீங்கள் இதை மாதிரி நல்ல விஷயங்களை இப்படி சுருக்கமாகவும் அழகாகவும் உங்களோட தமிழ்ல தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஜேம்ஸ் ஐயா இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறீங்க. இதை போல உங்களோட நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வழங்க நான் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றி. தொடர்ந்து சதா அம்மா. வேறு யாரும் கையெத்தவில்லை, ஆகையினாலே தொடர்ந்து சதா அம்மா தொடருங்கள். டாக்டர் நடராஜர் தொடர்ந்து வந்திருக்கிறார்கள். நான் சரியா சொல்லணும் தெரியல. நன்றி, எல்லோருக்கும் வணக்கம். இந்த தாய்மீன் என்பதுதான் இந்த தவிடுல இருக்காக்கும் இல்லையா? நீங்க பெரி பெரியன்னு சொன்னது தவிட்டு நீக்கி சாப்பிட்டவர்களுக்கு பெரி பெரிய வியாதி வந்தது. அப்படித்தான் இந்த விட்டமின்ஸே டிஸ்கவர்டு.
அதை போய் இந்த ரிசர்ச் பண்ணி தான் அனலைஸ் பண்ணி இந்த பாபு மாஸ்டர் கேட்டதுக்கு வைட்டமின் சொன்னாலே வைட்டல் என்ற சொல்லோட தான் வருது. அப்போ இதுதான் எசென்ஷியல். எனக்கும் தெரியாது, டாக்டர் நவரட்னம் தான் மே நோ பெட்டர் ஃபிசிஷியன். சிலதை விட்டமின் ஒன்று எடுக்கிற இல்லை சப்ளிமெண்ட்டோ இன்னொன்று எடுக்கணும், அவ்வளோதான். நன்றி. நீங்கள் சொன்னது சரி ஐயா. நாங்கள் அதுதான் சொன்னேன். இந்த முதல் பெரிய கண்டுபிடிச்சது இந்த போலிஷ் ரைஸை சாப்பிட்ட ஆட்களுக்கு வந்த வருத்தம், இந்த தவிடு இல்லாத சோறு அல்ல கோதுமை சாப்பிட்ட ஆட்களுக்கு. அது பிறகுதான் அந்த B1 என்ற விட்டமின் முக்கியம் என்று கண்டுபிடிச்சார்கள். நன்றி. நன்றி. தொடர்ந்து வசந்தராஜ் ஐயா பேசுங்கள். பேசுங்கள். வணக்கம். நீங்கள் ஏற்கனவே மிகவும் அருமையாக எங்களுக்கு இந்த விட்டமின்கள் எவ்வாறு மூலமாக எங்களுக்கு மனித உடல்ல எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு மிகவும் மௌனமாக முள்ளமாக எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். சிறப்பாக இந்த முள்ளமாக சொல்லுகின்ற பொழுது கூட ஈடுபடும் என்றதை மாதிரி தான் உங்களோட விட்டமின்கள் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மிகவும் நன்றி. அதே நேரத்தில் ஏற்கனவே எங்களுடைய பாபு ஐயா சொன்னார் 12 திருமுறைகள் 12 விட்டமின்கள். நானும் அதோட கொஞ்சம் கூட விரும்ப 12 டிசைபிள்ஸ் 12 கோத்திரங்கள் பழைய ஏற்பாட்டில். அந்த 12 மிகவும் ஒரு சிறப்பான நம்பர் மாதிரி எனக்கு தெரிகிறது. அதே நேரத்தில் நான் ரஷ்யாவிலே பார்த்தேன். ரஷ்யாவிலே பி காம்ப்ளெக்ஸ் 13 இருக்கும்போது தெரியலேன்னு சொன்னால் ரஷ்யாவில் 13 நம்பருக்கு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட். சில நேரம் அங்கே சில நேரம் B13 இருக்குமோன்னு சொல்லி என்னோட நண்பர்களாக சொன்னேன். ஆனால் உண்மையாக இருக்குமோ தெரியல. மற்றபடி எல்லாம் 12ல் முடிகிறது. மிகவும் சிறப்பாக எங்களுக்கு இதை மிகவும் நீர் எப்படி முள்ளமாக ஓடுமோ அதே மாதிரி நீங்கள் எடுத்து சொன்னீங்க முள்ளமாக. அது மிகவும் சிறப்பாக எங்களுக்கு ஏற்றக்கூடியதாக இருந்தது. மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. 12 உயிரெழுத்துக்கள். மிகவும் சந்தோஷம். 12 உயிரெழுத்துக்கள். அது மிகவும் ஆனவற்றில் உயிர் கொடுப்பதா இருக்கின்றது இல்ல. நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்து சதா அம்மா தளத்தில் பதிவிட்டவர்களுடைய விவரங்களை தந்து நீங்கள் தொடர்ந்து செயலாற்றுங்கள். மிக்க நன்றி. அருமையாக நீங்கள் நிகழ்ச்சியை நடத்தினதுக்கு மிக்க நன்றி. டாக்டர் நவரத்னம் மாஸ்டர், எனக்கு இன்றைக்கு நான் ரிவிஷன் கிளாஸ்ல இருந்த மாதிரி இருந்தது. திரும்பவும் அவங்களுக்கு படிக்கிற மாதிரி இருந்தது. அருமையாக இருந்தது. அது போக முக்கியமாக இப்ப ஜெகநாதன் மாஸ்டர் அறிவித்தல சொல்லவா? நிகழ்ச்சி நேரம் சொல்றதுக்கு ஆயத்தமா இருப்பீங்களா? ஓ சொல்லவா? அப்ப அதை சொல்லி விடுங்க. நான் அதோட உங்களை தான்